ஒவ்வொரு நாடுகளையும் பொறுத்தவரையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும். சுவிட்சர்லாந்து சில முடிவுகளை இந்த நாளிலே எடுத்து வெளியிட்டிருக்கிறது. அது சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். அதை விட இன்னும் சில சிறப்புகள் அந்த நாட்டுக்கு வந்து சென்று சேர்ந்திருக்கிறது. இவை சம்பந்தமாகவும் இந்த காணொலி பார்க்க போகிறது. இப்போ யாரும் இந்த காணொலிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அருகில் கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆட்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு பிறகு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களாக பதிவிடக்கூடியதாக இருக்கும். விதமான காணொலி தேவை அப்படின்ற விஷயத்தை வந்து இங்க குறிப்பிடுங்க. குறிப்பாக சுவிட்சர்லாந்தினுடைய இந்த கோல்டன் விசா அந்த நடைமுறைகள் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பிலே இப்போதைக்கு அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. இருந்து கொண்டே அல்லது சும்மா இருந்து கொண்டே சாப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சுவிட்சர்லாந்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது, சாதக பாதக தன்மைகள் தொடர்பிலும் வந்து இந்த விஷயத்துல பேசலாம். அது மாத்திரமல்ல, சுவிட்சர்லாந்தினுடைய வங்கிகள் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பரபரப்பு அந்த வங்கிகளில் தோற்றிக் கொண்டிருக்கிறது முக்கியமான விடயம். அது மாத்திரமல்ல, அங்க ஒரு நாட்டு அல்லது அங்க பணி செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட திகதியில வந்து சம்பளம் வழங்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி சில பட்டியல்களும் இப்போதைக்கு தரவரிசைப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படியான விஷயங்கள் சில பேர் சேர்த்து இந்த நாளில் பார்க்கலாம். குறிப்பாக எல்லாருமே வேலைக்கு போகிறதுன்றது சரியான காலத்தில் சம்பளம் எடுக்கணும், அல்லது அதை வைத்துக்கொண்டு இதை தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு சொல்லி சம்பளம் என்பது குறித்த நாட்களில் கிடைக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற போது அந்த சரியான திகதியில் சம்பளம் கொடுக்கக்கூடிய நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் இந்த பட்டியலில் முன்னுக்கு இருக்கு அப்படின்றதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அண்மையில் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன். அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வந்து சரியான நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குள்ள சுவிட்சர்லாந்து மிக நேர்மையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. டன் பிரெட்ஷீட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வில் வந்து 68.8% இருக்கக்கூடிய சுவிஸ் நிறுவனங்கள் சரியான திகதிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனவை செலுத்துகிறார்கள். அது மாத கொடுப்பனவு, மாத ஊதியம் சரியான நாட்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர்களுடைய ஆய்வு வெளிப்படுத்துகிற முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஐரோப்பியன் நாடுகளை பொறுத்தவரையில் வந்து டென்மார்க் தான் மிக உச்சடவில் இருக்கிறது. 94.2%, 100க்கு மிக அண்மித்திருக்கிறார்கள். அந்த தூரம் நேர்மையாக இந்த வேலைகள்லாம் நடக்கிறது. அதேபோல போலாந்து 82.7% இருக்கிறது. நெதர்லாந்தை பொறுத்தவரை 76.1% இருக்கிறது. ஏனைய பெரிய பெரிய ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இந்த பட்டியலை இந்த நிலையில் இருக்கிறாங்கன்றதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸ்பெயினை பொறுத்தவரை 46.7%, இத்தாலி 41.1%, அதேபோல போர்த்துகல் 19.2%. ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தரவரிசையில் தொடர்ந்து வரக்கூடிய நிலைகள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிற போது இந்த நிதி நிறுவனங்கள் நம்பிக்கை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். குறிப்பாக சுவிட்சர்லாந்தினுடைய வங்கிகள் இப்போதைக்கு பரபரப்பாக இருக்குது. ஏன் அந்த பரபரப்பு அப்படின்ற விஷயத்தை பார்க்கிற போது தான் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய துறைகளை ஒப்பிடுகிற போது இந்த கட்டுமான துறை இருக்குதானே 75.2%, அதே மாதிரி தான் 73.5% இருக்கக்கூடிய நிதித்துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகவும் நம்பகரமான ஒரு நிறுவனங்களாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் மொத்த விற்பனை இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 63%, சில்லறை விற்பனை நிலையங்கள் 62.9% இருக்கிறது. இப்படி இருக்கைகளை வந்து இந்த சரியான சம்பளங்களை அவர்கள் சரியான முறையிலே இந்த நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தில் கூடிய நிறுவனங்களுக்குள்ள இந்த அளவு தூரம் இருக்கிறது என்றதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களிலும் பார்க்க அங்க இருக்கக்கூடிய சின்ன நிறுவனங்கள் சரியான திகதிக்கு சரியான வகையில ஏற்ற அடிப்படையில் வந்து இந்த ஊதியத்தை கொடுக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஆகவே பெரிய நிறுவனங்கள் இனி இதை பார்த்து தெரிந்து கொள்ளணும் அல்லது இதை பார்த்து நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளணும் என்பது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்குதான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை சேராதவர்கள் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் அதிக கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்றது வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள மிக இறுக்கமாக இருக்கும். குறிப்பாக பிரித்தானியாவோ அல்லது ஏனைய நாடுகளில் வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் இறுக்கமான நடைமுறைகள் அங்கே இருக்கு. இருந்தாலும் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பணம் என்றால் பிணமும் வாய்திருக்கும் அப்படின்னு சொல்லி. காசுன்னா எதையும் வந்து செய்யக்கூடிய நிலைமை இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கும் இதுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தா பணம் எங்கிருந்து வருது, இதன் மூலமாக பணம் வருதுன்னு சொன்னா அதுக்கேற்றபடி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறோம். சுவிட்சர்லாந்தும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதை இப்போதைக்கு நிரூபித்திருக்கிறது. என்ன இப்படி சொல்றீங்க, சுத்தி வளைச்சு பேசுங்கன்னு கேட்டா, கோல்டன் விசா அதைத்தான் இப்போது செய்ய போகிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த கோல்டன் விசா மூலமாக அல்லது அதில் இருக்கக்கூடிய வரன்முறைகள் மூலமாக இந்த விஷயம் மிக தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. குறிப்பா வெளிநாடுகளுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய நாடுகளுக்குள்ள வந்து சுவிட்சர்லாந்து மிக முன்னணியில இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கணும் என்றது வந்து இந்த இறுக்கங்களுக்கு காரணமாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய விஷயத்துல இந்த பெடரல் விதிகளுக்கு அமைய அங்க இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய அடிப்படையில வெளிநாட்டு சட்டத்தினுடைய அடிப்படையில 30வது பிரிவு என்ன சொல்றதுன்னு சொன்னா, பணக்காரர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரே ஒரு விதிவிலக்கு சுவிட்சர்லாந்துல இருக்குது. அது என்ன விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தா, ஐரோப்பாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகள்ல வசிக்கக்கூடியவர்கள் சுவிட்சர்லாந்துல வேலையை செய்யாம வாழ்றதுக்கான ஒரு வழி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அப்பாடா இப்பவே இந்த கோல்டன் விசாக்கு நாங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடங்குவீங்க. ஆனா அந்த விதிமுறைகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டா இதுக்கா இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும்.
ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நாடுகளை தவிர வேறு நாட்டில் இருக்கக்கூடியாக்கள் இந்த கோல்டன் விசாக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அங்க இருந்து கொண்டே சாப்பிடலாம், நீங்க வேலைக்கு போகவே தேவையில்லை. ஆனா சில நிபந்தனைகள் தான் இந்த தூக்கி வாரி போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக வந்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீங்க பணக்காரராக இருந்தா மட்டும்தான் இந்த கோல்டன் விசாக்கு நீங்க விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பணக்காரருக்கு வழங்கப்படுற விசா தான் இந்த கோல்டன் விசா. அப்படி இருந்து பார்க்கல வந்து ஏதாவது வேலையோ அல்லது எக்காரணம் கொண்டும் வந்து அரசனுடைய உதவியை நாடாம நீங்க அங்கால இருக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு தகுதியை நீங்க பூர்த்தி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்பயே கோல்டன் விசா கிடைக்கும் அப்படின்னு தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஆக்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு நீங்க வரி கட்டித்தான் அந்த நாட்டில் போய் இருக்கணும். இதுக்கு பிறகு தேவை அப்படின்னு கேட்டா இன்னும் சில பேர் அந்த வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள். ரொம்ப அழகிய நாடு, வாழ்வதற்கு இதமான நாடு, பல்வேறுபட்ட நவீன அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி நிறைய பட்டியல் அந்த பக்கமாக போகிற போது இந்த சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை இது ஒரு சின்ன தொகை கிடையாது. இந்த கட்டப்போகிற வரி ஜெனீவாவை பொறுத்தவரையில் இந்த வரி எவ்வளவு நீங்க கட்டணும்னு சொல்லி பார்த்தா 3,12,522 சுவிஸ் பிராங்க் வரையில வந்து நீங்க இதை கட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாகாணம் உள்ள இந்த வரியை கணிப்பிட்டு பார்த்தா வந்து 4,15,000 சுவிஸ் பிராங்குகள் வந்து இங்க கட்டணும். இன்னும் ஒரு மாகாணத்தை பொறுத்தவரையில் வந்து 2,87,882 சுவிஸ் பிராங்குகள் இவ்வளவு கட்டித்தான் நீங்க அங்க போய் கோல்டன் விசா எடுக்கணுமா? அப்படி எடுத்தாலும் அதுக்கு பிறகு இன்னும் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தவிர மேலதிகமான இன்னும் சில கட்டணங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க காசு இருந்தா மட்டும் அங்க போக முடியாது. வேற எந்த இடத்திலையும் வந்து குற்ற பின்னணி இல்லாத ஒரு ஆளா இருந்தா மாத்திரம்தான் நீங்க அங்க போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தா நீங்க சுவிட்சர்லாந்துல வேலைக்கே போகாம உங்களோட காசுல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் கோல்டன் விசா அந்த முறை மூலமாக சொல்கிறது. சொன்ன இந்த சுவிட்சர்லாந்துல கூடிய வங்கிகள் பரபரப்பாகிறது. ஏன்னு சொன்னா பிரான்ஸ்ல வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல இப்ப வந்து தேர்தல்கள் பரபரப்பு பிடித்திருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்கெடுப்புகளுக்கான ஆயத்த பணிகள் இடம்பெறுகிற போது சுவிஸ் வங்கிகளை வந்து பரபரப்பாக வேலை செய்ய வைத்திருப்பதாக துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தேர்தல் பிரான்ஸ் தேர்தல் சுவிஸ்ல இருக்கக்கூடிய வங்கிகளை பரபரப்பாக வேலை செய்ய வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த வலதுசாரி கட்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சில கருத்து கணிப்புகள் சொல்லி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பணம் வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள் அது பெரும் முதலைகளை வந்து கொஞ்சம் பயப்பட வச்சிருக்க. என்ன செய்யணும்னு சொன்னா சுவிஸ் வங்கிகளில் வந்து தங்களுடைய பணங்களை கொண்டு வந்து வைப்பு செய்வதற்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுவிஸ் வங்கியினுடைய ஊழியர்கள் தங்களது பிரான்ஸ் நாட்டவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை கேட்கிறார்கள். இந்த வைப்பு இடுவது அல்லது முதலிடுவது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தா சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய பணத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து அங்க இருக்கக்கூடிய சுவிஸ் வங்கிகளில் தங்களுடைய பணங்களை முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். முந்தியெல்லாம் இந்த பிரான்ஸ் போன்ற நாட்டவர்கள் மட்டுமல்ல பல பணக்காரர்கள் வந்து தங்களுடைய பணத்தை சுவிஸ் வங்கிகளில் தான் வந்து ரகசியமாக சேமித்து வைக்கிறத வந்து வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படி செய்ய முடியாது. ஆனாலும் தங்களுடைய பணத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேவை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து பிரான்ஸ் நாட்டவர்கள் சுவிஸ் வங்கி ஊழியரிடம் வந்து தங்களுடைய ஆதரவை கேட்டு அல்லது தங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு வழியில் இந்த பணத்தை பாதுகாக்க முடியுமா அப்படி என்ற நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட தொடங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. இன்னும் ஒரு பக்கம் பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற போது இன்னொரு சேமித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக மறுபக்கமாக இந்த கூட்டம் ஓடுகிறது என்பது முக்கியமான விஷயம். இது அங்கே இருக்கக்கூடிய சில தேவையான விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியான விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அப்ப நாங்கள் அது தொடர்பிலான காரணங்களை வரும் நாட்களில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். யாரும் இப்ப தளத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. முழுமையாக காணொலி பார்த்தவர்கள் கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவில் விடைபெறுகிறேன். வணக்கம்.